2 வருடம் அவர் கட்சிக்கு வந்து ஆகிறது. பழக்கம் 1 வருடம் வருகிறார். அவர் வருகிறார், கட்சியில் இணைந்து ஓராண்டுகள் வருகிறார். பல்வேறு தகவல்களை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தகவலை சொல்கிறார், பல்வேறு தகவலை கருத்துக்களை சொல்கிறார். இந்த விசிக ஒரு தளமா அவர் வந்து பயன்படுத்துகிறார் நீங்க நினைக்கிறீங்க? அப்படிதான் நான் வந்து பார்க்கல. வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, உடனே எதையும் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறார். ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே வந்த பிறகு அவர் என்ன நினைத்தாலும் தலைமையிடம் சொல்லி அல்லது தலைமையின் வாயிலாக கட்சியாக அது வெளிப்பட வேண்டும், கட்சியின் மூலம் வெளிப்பட வேண்டும். கட்சி எடுக்கிற முடிவு தனிநபராக இருக்கிற தலைவர் முடிவல்ல. கட்சி என்றால் அதுக்குள்ளே அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடக்கம். அதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் வந்து மாநில அளவிலே மாவட்ட செயலாளர்களை கூட்டி பேச முடியாது. அதற்காகத்தான் ஒரு உயர்நிலைக் குழு என்ற அமைப்பை வைக்கிறோம். ஆகவே ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளை நாம் எடுக்க முயல்கிற போது உயர்நிலைக் குழுவிலே கலந்து ஆய்வு செய்வது என்பது நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் அவர் அதை இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் நடைமுறை ஆகியவற்றை உள்வாங்கிக் கொள்வது முக்கியமானது. இதெல்லாம நாங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்ல முடியும். அதெல்லாம் நான் எங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே ஒருத்தர் இருக்கும்போது என்னென்ன பேசணுமோ அதை எப்போ பேசணுமோ அதெல்லாம் பேசியிருக்கோம். அந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்துருக்கோம். அதை வந்து நம்ம ஒவ்வொரு வாரியாக டேட் வாரியாக சொல்ல முடியுமா? ஆதவர்ஜுனுக்கு என்ன சொல்ல வருது? இந்த மாதிரி கருத்து, இந்த மாதிரி செயலுக்கு இது மாதிரி என்ன உங்களுடைய மனநிலை? பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற துடிப்பை கொண்டிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. தலித்துகள், பழங்குடிகள், பெண்கள் போன்ற விளிம்பு நிலை மக்கள்